வணக்கம். இந்த வீடியோல நம்ம கேபிட்டல் கெயின் கம்ப்யூட்டேஷன்ல அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கான எக்ஸம்ஷன் பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கான எக்ஸம்ஷன் செக்ஷன் 54B ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்குள்ள ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் பண்றோம். ஸோ அந்த சேல் பண்ற அமௌண்ட்ல இருந்து புதுசா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா இந்த செக்ஷனுக்குள்ள கிளைம் பண்ணலாம். இந்த செக்ஷனுக்குள்ள எக்ஸம்ஷன் கிளைம் பண்றதுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஒன்லி இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப். ஸோ ஃபார்ம் கம்பெனி அவங்கெல்லாம் இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது. தென் அசட் டிரான்ஸ்ஃபர், அதாவது நம்ம சேல் பண்ற அசட் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டா தான் இருக்கணும். அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா இருக்கலாம் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா இருக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படிங்கிறது அந்த அசட்டை 24 மந்த்ஸுக்காவது நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும். 24 மந்த்ஸ் ஆர் மோர் தென் 24 மந்த்ஸ் நம்ம கிட்ட இருந்த அசட்டை சேல் பண்றோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். அதுவே லெஸ் தேன் 24 மந்த்ஸ் தான் அந்த அசட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஸோ எய்தர் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா இருக்கலாம். அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் எங்க இருக்கலாம் அப்படின்னா ரூரல் ஆர் அர்பன் ஏரியா இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் உள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டா தான் இருக்கணும். ஸோ அந்த ஏரியா அப்படிங்கிறது ரூரல் ஏரியாவா இருக்கலாம் ஆர் அர்பன் ஏரியாவா இருக்கலாம். அதே மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை சேல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டை இந்த மாதிரி 2 இயர்ஸ் ஆவது யூஸ் பண்ண அக்ரிகல்ச்சர் லேண்டை சேல் பண்ணலாம். ஸோ சேல் பண்ணி அதுல இருந்து வர்ற சேல் ப்ராசஸ்ல இருந்து நியூ அக்ரிகல்ச்சர் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். அந்த அசட் இந்த செக்ஷனுக்குள்ள எக்ஸம்ஷன் கிளைம் பண்றதுக்கு எலிஜிபிள். நியூ அசட் அப்படிங்கிறது என்ன பீரியட்ல வாங்கிருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி பர்ச்சேஸ் வித்தின் 2 இயர்ஸ் from the date of transfer. old asset நம்ம சேல் பண்றோம் இல்லையா அந்த டேட்ல இருந்து within 2 yearsக்குள்ள இந்த new asset purchase பண்ணிருக்கணும். if new asset is not acquired it should be deposited in capital gain deposit account scheme with nationalized bank or IDBI. அசட் வாங்கல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கேபிட்டல் கெயின் டெபாசிட் அக்கௌண்ட் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அதுவும் இந்த செக்ஷனுக்குள்ள எக்ஸம்ஷனுக்கு எலிஜிபிள். தென் எக்ஸம்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம புதுசா வாங்கியிருப்போம் இல்லையா அந்த அசட்டோட வேல்யூ ஆர் நம்ம கம்ப்யூட் பண்ணிருக்கிற கேபிட்டல் கெயின் விச் எவர் இஸ் லெஸ். இந்த ரெண்டு அமௌண்ட்ல லீஸ்ட் அமௌண்ட் எக்ஸம்டட் அமௌண்ட். நியூவா பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா அந்த அசட்டை வித்தின் 3 இயர்ஸ் அதை சேல் பண்ணக்கூடாது. நியூவா பர்ச்சேஸ் பண்ணிருக்க அந்த டேட்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த நியூ அசட்டை சேல் பண்ணக்கூடாது. சேல் பண்ணிடணும் அப்படின்னா இந்த செக்ஷனுக்குள்ள நம்ம கிளைம் பண்ற எக்ஸம்ஷனை கேபிட்டல் கெயினா டாக்ஸ் பண்ணணும். சிமிலர்லி இந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டையும் நியூ அசட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிடணும். ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வித்தின் 2 இயர்ஸ் நியூ அசட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அந்த டெபாசிட்டட் அமௌண்ட்ல இருந்து டெபாசிட்டட் அமௌண்ட்டை 2 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா டெபாசிட் பண்ண அமௌண்ட் 2 இயர்ஸ் எந்த ப்ரீவியஸ் இயர்ல முடியுதோ அந்த இயர்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா டாக்ஸ் பண்ணிடணும். செக்ஷன் 54B இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். X sells agriculture land in municipal limits of Delhi for rupees 9 lakh on August 13, 2024, which was acquired by him in 1970. Fair market value of land on April 1, 2001 was 40,000. ஸோ இங்கே சேல் பண்ணுறது 24 to 25 ப்ரீவியஸ் இயரில் சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ கரண்ட் அசஸ்மெண்ட் இயரில் இது டாக்ஸபிள். கேபிட்டல் கெயின் கம்ப்யூட்டேஷனுக்கு ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேல் கன்சிடரேஷன் எழுதிக்கணும் 9 lakhs. தென் இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. இந்த சேல்காக எந்த எக்ஸ்பென்ஸும் இன்கர் பண்ணதா இந்த ப்ராப்ளம்ல கொடுக்கல. ஸோ டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பென்ஸ் நில். ஸோ நெட் கன்சிடரேஷன் 9 lakhs. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை இண்டெக்ஸ் பண்ணணும். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ அதோட ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன்டூ CAA ஃபார் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் டிவைடட் பை CAA ஃபார் த இயர் ஆஃப் அக்விசிஷன். இங்கே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளம்ல கொடுக்கல. ப்ராப்பர்ட்டி அக்யூர் பண்ணியிருக்கிறது 1970 அப்படின்னு இருக்கு. அண்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 40,000 இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் பிஃபோர் April 1, 2001 we have to compare the original cost with its fair market value. ப்ராப்பர்ட்டி April 1, 2001க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரிஜினல் காஸ்டையும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுக்கணும். பட் இங்கே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கொடுக்கல, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை தான் நம்ம இண்டெக்ஸேஷனுக்கு எடுத்துக்க போறோம். ஸோ 40,000 இன்டூ CA ஃபார் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். இங்கே இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது 24 to 25. ஸோ 24 to 25க்கான CA வேல்யூ 363 டிவைடட் பை CA ஃபார் த இயர் ஆஃப் அக்விசிஷன். இங்கே அக்விசிஷன் வந்து 1970 பட் CA வேல்யூ பார்த்தீங்கன்னா 2001 to 2ல இருந்து தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி 2001க்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே 2001 to 2க்கான CA வேல்யூ தான் எடுத்துக்கணும்.
ஸோ இங்கே 100 டிவைட் பண்ணணும். CA வேல்யூ ஃபார் 2001 to 2 is 100. இதை இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வர்ற வேல்யூ 1,45,200. இதை டிடெக்ட் பண்ணோம்னா 7,54,800. It is a long-term capital gain. To avail exemption under section 54B, he deposits rupees 4,10,000 on July 31, 2025 in a deposit account. To deposit exemption க்கு eligible. So இந்த 4,10,000 minus பண்ணிக்கலாம். Minus பண்ணி வர்ற value 3,44,800. By withdrawing from the deposit account, he purchases agricultural land on August 15, 2026 for rupees 3,45,000. he deposit பண்ணிருக்க 4,10,000 ல இருந்து 3,45,000க்கு land purchase பண்ணிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. and the date of purchase is August 15, 2026. இந்த asset sale பண்ணது பாத்தீங்கன்னா August 13, 2024. அப்ப அதுல இருந்து 2 yearsக்குள்ள asset வாங்கியிருக்கணும். so இதுல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா இந்த 2 years எப்ப முடியும் அப்படின்னா August 12, 2026. 2 years from August 13, 2024. It expires on August 12, 2026. இந்த டேட்டுக்குள்ள நியூ அசெட் வாங்கியிருக்கணும். பட் இங்க அசெட் வாங்கியிருக்கிறது August 15, 2026. அப்போ இந்த பர்ச்சேஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ 2 years வரைக்கும் இந்த டெபாசிட் அன்யூட்டிலைஸ்டாக தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். August 12, 2026 வரைக்கும் இந்த டெபாசிட் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. இந்த டெபாசிட்டை நம்ம கேபிட்டல் கெயினா சார்ஜ் பண்ணணும். கொஸ்டின்லயுமே கொடுத்திருக்காங்க. Determine the amount of capital gain chargeable to tax for the assessment year 25 to 26 and 27 to 28. 25 to 26 அப்படிங்கிறது கரண்ட் இயருக்கு நம்ம கம்ப்யூட் பண்ணியாச்சு. 27 to 28 அப்படிங்கிறது இந்த 26ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் 26 to 27 அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் 27 to 28. இப்போ அதுக்கான கேபிட்டல் கெயின் எழுதியிருக்கோம். கேபிட்டல் கெயின் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 27 to 28. ஸோ இந்த இயர்ல என்ன டாக்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த 2 இயர்ஸ்க்குள்ள 4,10,000 டெபாசிட் பண்ணதை யூட்டிலைஸ் பண்ணல இல்லையா, அப்போ அதுதான் இந்த இயர்க்கான சார்ஜபிள் கேபிட்டல் கெயின். ஸோ த அமௌண்ட் டெபாசிட்டட் இன் கேபிட்டல் கெயின் டெபாசிட் அக்கௌண்ட் is to be utilized within 2 years. That is, it expires on August 12, 2026. இந்த டேட்டுக்குள்ள யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். பட் இங்க நியூ அசெட் வாங்கினது August 15, 2026. அப்போ யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். பட் on August 12, 2026, the deposited amount is unutilized. So it is taxable as long-term capital gain for the assessment year 2027 to 2028. இந்த இயர்ல நம்ம இங்க கிளைம் பண்ணோம் இல்லையா எக்ஸம்ஷன் 4,10,000, அது ஃபுல்லாவே இந்த 27 to 28 அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸபிள். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா டாக்ஸ் பண்றோம். ஏன்னா இங்க நம்ம கிளைம் பண்ணும்போது இங்க கேபிட்டல் கெயின் என்ன இருந்துச்சு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதுல இருந்து தான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிருக்கிறோம். அதனால இப்ப நம்ம டாக்ஸ் பண்ற அமௌண்ட்டும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். இந்த வீடியோல பார்த்த செக்ஷன் 54B-க்கான கண்டிஷன்ஸும் இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.